கொஞ்சம் கூட யோசிக்காம படத்தை ஓடிடில இறக்குங்க தலைவா. லாஸ் வந்தாலும் அடுத்து ஒரு லோ பட்ஜெட்ல இன்னொரு படம் பண்ணி கொடுத்துடலாம். ரவுண்டா 70வது படம் வரைக்கும் போய் ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கும். குடும்பத்தை அழிக்காம விட்டதுதான் எம்ஜிஆர் பண்ண பெரிய தப்பு. அதே தவிர நம்ம பண்ணக்கூடாது. இந்த தில் யாருக்கும் இல்ல. சினிமால பீக்ல இருக்கப்போ அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர தில் இங்க யாருக்கும் இல்ல. அப்படிப்பட்ட தில்லா எடுத்து அரசியல் வந்த விஜய் அண்ணா அந்த தில்லுக்கு அவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து தான் என்னோட ஆசை. இப்படிக்கு நடிகர் மாஸ்டர் மகேந்திரன். தாவேகாவில் இணைந்தனர். பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து 392 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னையில் உள்ள தாவேகா தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் தலைமை நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். டேய் வினோத்தே, 50% படம் கேசரி தான். அந்த மீதி 50% அப்படி என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரை எல்லாரும் கதற விட்டுட்டு இருக்கிறியடா. விஜயை விட்டால் யாரும் இல்லை. தேர்தல் களம் எளிதானது இல்லை. 234 தொகுதிகளின் வரலாறு படைப்போம். பெண்கள் பாதுகாப்புக்கு விஜயை விட்டால் யாரும் இல்லை. திருச்செங்கோட்டையில் தாவேகா ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனின் பேச்சு. சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு ரீரிலீஸ் படத்தை 2 டைம் போஸ்ட்பான் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணதை இப்பதான்டா பாக்குறேன். விஜய் அடுத்த அதிரடி. தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசத்தை மேலும் 20 நாட்கள் நீடிக்க கோரி விஜய் உத்தரவின் பேரில் தாவேகா தரப்பில் எஸ்சியில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதியுடன் அவகாசம் முடிந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீடித்தது. இந்நிலையில் பொங்கல் விடுமுறைகளை சுட்டிக்காட்டி அவகாசத்தை நீடிக்க தாவேகா வலியுறுத்துள்ளது. அனுமதி வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? மண்டல தணிக்கை வாரியத்தில் ஜனநாயகன் படத்தை பார்த்தது யார்? சட்டப்படி படத்தை பார்த்து அனுமதி வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை தொடர்பான வழக்கில் தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஏன் நீதிமன்றம் சென்றோம்? படக்குழு தரப்பு விளக்கம். படத்தை ஜனவரி 9இல் வெளியிட முடிவு செய்தால் தனி நீதிபதி முன் முறையீடு செய்தோம். தனி நீதிபதி அனைத்தும் அம்சங்களையும் ஆய்வு செய்து தான் உத்தரவிட்டார். அதில் எந்த தவறும் இல்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. படத்துக்கு எதிரான புகார் என்ன என்பதை எங்களுக்கு வழங்கவில்லை. ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனத்தின் வாதம். விஜய்க்காக பாத யாத்திரை. 2026இல் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் புதுக்கோட்டை ஆதனங்கோட்டையில் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை. தமிழக வெற்றி கழக கொடியுடன் பாத யாத்திரையில் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். வாகனம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றித்தான் நடந்து கொண்டோம். கரூர் நெரிசலில் கூட்டத்தையே கட்டுப்படுத்த காவல்துறை தவறியது. சிபிஐயிடம் விஜய் கூறியதாக தகவல். திருப்பூர் மாநகர மாவட்டம் தமிழக வெற்றி கழக தலைமை சார்பாக இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாவட்ட நிர்வாகி திரு போஸ் அவர்களின் காலை. ஜனநாயகன் கேஸ் எப்படி நம்ம பக்கம் வர மாதிரி சுத்தமா தெரியல. அதனால விஜயண்ணா நீங்க ஓடிடில அன்கட் வெர்ஷன் விட்டீங்கன்னா அது செம்ம பிளாஸ்டா இருக்கும். எப்படியும் நம்ம தான் 26ல சிஎம் போறோம். சிஎம் ஆயிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம். அப்போ சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா சென்சார்ன்ற பேர்ல முக்கியமான சீன் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நான் எச்வி நோதினா தான் படத்தை செதுக்கி இருக்கிறான்னு பார்த்தியா. வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது. உழைப்பு மட்டுமே உன்னை உயர்த்தும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா